எடுக்கிறாங்க கோயில் இருக்காங்க அதுக்கு அந்த பிரதிநிதி சபை அந்த வீதி அமைக்கிறதுக்கு அந்த அடிப்படை வசதிகள் செய்வதற்கு வந்து போன வருஷம் 8ஆம் மாதம் கோயில் நிர்வாகத்தால் ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிற 20ஆம் தேதி 11ஆம் மாதம் போன வருடம் நீங்கள் 8ஆம் மாதம் ஆளுநர் ஆஃபீஸால் உங்களுக்கு எழுதின கடிதத்துக்கு நீங்கள் அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கலைன்னு சொல்லுங்கள். அது சம்பந்தமாக திருப்பி ஆளுநர் இந்த ஆஃபீஸுக்கு கோயில் நிர்வாகத்தின் வேண்டுகோள் அமைய நான் ஒரு கடிதம் போட்டிருந்தேன். உங்களுக்கு 2 கடிதம் போட்டிருக்கேன். ஆனால் இதுவரையில் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உங்களோட ஆளுநர் ஆஃபீஸால் உங்களை 2 தினம் கடிதம் அனுப்பியிருக்கணும். ரிப்போர்ட்டை தான் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை முழுவடையும் நான் கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்து டைம் எடுத்துச்சு. சில நான் இன்டர்மீடியட் ரிப்பேட் அனுப்பியிருக்கிறேன். அது வந்து சரியா போகலையே தெரியாது. நான் பார்க்குறேன் டிலேக்கு எங்கள் பக்கமும் பிரச்சனை இருக்கு. ஆனால் வெடிகுலர் மேலே வந்து அந்த ஏரியாவோடு சேர்ந்து அது பிரதேச செயலருக்கோ உட்பட இடம் இல்லை. அது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன். அடுத்தது ஆர்கியாலஜி சைட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆர்கியாலஜி சைட் ஃபாரஸ்ட்டுக்காக பாலபூரான சட்டம் இல்லை தானே? ஜஸ்ட் ரிப்போர்ட் உங்களோட டிசிஷன் மேக்கிங் உங்களை செய்ய சொல்லல. உங்களோட ஒரு ஒப்சர்வேஷன் ரிப்போர்ட் தான் ஆளுநர் கேட்டிருக்கேன். அதை கொடுக்க வேண்டியது உங்களோட டியூட்டி தானே. அதை கொடுத்தால் வந்து நாங்கள் ஆளுநரோட கதைச்சி இவருடைய கதைச்சி ஒரு முடிவுக்கு நாங்கள் போகலாம். இப்போ அவையர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்போர்ட் ஆகும். என்ன ரிப்போர்ட் நான் இதுல இன்னொருடைய கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புலனர்வ கல்விக்கு அறைக்கு போனீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட், அவ்வளோ பழைய நகரத்துக்கு போனீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆனால் வழிபாட்டுக்கு இந்த தடையும் இல்லை. அது ரிலீஜியஸ்லியோ கல்ச்சரலி அங்கே ஒரு தடையும் இல்லை. இங்கேயும் அந்த தடை இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க. ஆனபடியாக தான் போன வருஷம் 8ஆம் மாதமே ஒரு அறிக்கை கேட்டது. ஒரு பிரச்சனை வரக்கூடாததுக்காக இந்த அறிக்கை கேட்கப்பட்டது. அதனுடைய அது டிலே இருக்கு. டிஎஸ்பி பக்கத்தில் அப்படி அதெல்லாம் செய்யும்போ ஆர்கியாலஜிக்கல் சரி ஓகே ஆர்கியாலஜிக்கல் சைட்னு சொல்லி வழிபாட்டு உரிமையை நடத்த முடியாது. ஆனபடியில் நீங்கள் இலங்கையில ஆர்கியாலஜிக்கல் சைட் எத்தனையோ 24 மணித்தியாலமும் வழிபாடு செய்கிற இடங்கள் நான் கூட சொன்னேன். புலனர்வு இல்லை இடம் இருக்கு. அதனுடைய வழிபாட்டு கூட செய்ய இயலாது. இதோ சுமூகமா இருக்கு. சுமூகமாக செய்யுங்க. அல்லது பிரச்சனையும்